வணக்கம் மக்களே. நான் குப்பன் சி யூசுரி ஆடியோ ராணிப்பேட்டிலேருந்து பேசுகிறேன். உங்கள்கிட்ட என்னோடய மன வருத்தத்தை பகிர்ந்துக்கலான்னு ஒரு முடிவு பண்ணி தான் இந்த வீடியோ போடுறேன். நாங்கள் வேலூர் சண்டே மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறோங்க. அங்கே என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, நம்ம மக்கள் நல்லா ரன்னிங் கண்டிஷனுக்கு யமகா ஆம்பு, டெனான் நேடு அந்த மாதிரியெல்லாம் போடுறேன். நான் செக் பண்ணியே கொடுப்பேன். ஒரு 12,000 சொல்கிற ஒரு ஆம்பை மக்கள் எவ்வளோ கேட்குறாங்கன்னா 4,000 3,000க்கு எதிர்பார்க்குறாங்க. அதனுடைய டிரான்ஸ்ஃபார்ம் ரேட்டை எவ்வளோ இருக்குதுன்னு போய் கேட்டால் தான் தெரியும் ஜனங்களுக்கு. ஒரு 5,000 ஒரு 3,000லேருந்து 5,000க்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ரேட்டு. ஆனால் இவங்க நல்ல நிலையில் இறங்கினுக்கிற ஆம்பே 3 ரூபாக்குலேருந்து 4 ரூபா கேட்பாங்க. நாங்கள் என்ன செய்கிறது? பிபி சுகரு யாருக்குன்னா இல்லைன்னு நினச்சிங்கன்னா என் கூட ஒரு வாரம் சண்டே பஜாரில் நின்று நாங்கள் எப்படி வியாபாரம் பண்ணுறீங்க அதை கேட்டாவே உங்களுக்கு பிபி சுகர் மயக்கமே வந்துடும். ஏன்னா அவ்வளோ நல்ல உள்ளவங்க அங்கே வியாபாரம் பண்ண வராங்க. இதில் நாங்கள் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பவர் சப் இருக்கும், ஒர்க்கிங்கில் இருக்கும். சோனி 2 புக் செல்ஃபு ஜேவிசி சோனி அந்த மாதிரி இருக்கும். ஆனால் மக்கள் கேட்குறது குறிப்பிட்டு கேட்பாங்க, அந்த யமகா ஆம்பு எவ்வளோங்க அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் 12,000 சொல்லுவோம். அதை சொன்ன அடுத்த வினாடியே அவங்க எதிர்பார்க்குறது என்னன்னா, மொத்தமே வா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. எப்படி மொத்தமே வா? ஒரு பவர் சப்பு, 2 புக்ஸல் ஸ்பீக்கரு, ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற யமகா ஆம்பு எப்படி உங்களுக்கு மொத்தமே 4,000 கொடுப்பாங்க? சாரதி மலைகளில் கடை இருக்குங்க. மன்னாரன்கோ கம்பெனி அசம்பிள் பண்ணி விற்கிறாங்க ஆம்பு. அது ஸ்டார்டிங் விலையே 6,000லேருந்து 8,000 வரையும் விற்கிறாங்க மன்னாரன்கோ கம்பெனி. அதை இவங்க எத்துமே போட்டாங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு பாதி சவுண்டு வச்சாங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் புகை வந்துடும். மறுநாள் நான் பார்ப்பேன், நம்ம கடையும் அங்கே இருக்குங்க. பாதி கடை நம்ம ஒரு 6 மாதமாக ரன்னிங் பண்ணிக்கிறேன். மறுநாள் பார்த்தா அந்த கஸ்டமர் அந்த கடை எதிர்க்க நின்றுன்னு இருப்பாங்க, சண்டை போட்டு இருப்பாங்க, இந்தமாரி ஆயிடுச்சு அப்படின்னு. அங்கெல்லாம் பணத்தை கொடுத்துட்டு ஏமாறுவாங்க. ஆனால் நாங்கள் சண்டை பஜாரில் வியாபாரம் பண்ணாலும் கண்ணியமாக பண்ணுறோங்க. அதை யாரும் மதிக்கிறதும் கிடையாது இந்த மக்களை. இப்போது நாங்கள் பைத்தியமா இல்லை கேட்குறவங்க பைத்தியமானு எனக்கு தெரியல. சரி, இங்கே தான் அப்படி பண்ணுறாங்க, கடைக்கிட்ட நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்கன்னா அதே நபர் தான் அங்கே எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம கடையில் கேட்குறாங்க. இப்போ நாங்கள் எப்படி வியாபாரம் பண்ணுறது? அதாவது இவங்களுக்கு என்னென்னா, ஏதோ ஒர்க்கிங் பொருள் ஆம்பெல்லாம் தூக்கி ரோட்டில் யாராவது வச்சுட்றாங்களா, நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறோமா என்னன்னு தெரியல. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் ராவம்பாக்கம், பெங்களூரு, சென்னை, கோயம்புத்தூர், ஏன் கேரளா, ஆந்திராக்கே போயிட்டு அந்த ஆம்பு வாங்கிக்கின்னு அதுக்கு லக்கேஜி போட்டுன்னு இரவும் பகலுமாக தூக்கம் இல்லாமல் உடம்புக்கு எடுத்து நாங்கள் எடுத்து இங்கே சண்டை பஜாரில் வச்சா இவங்க 5 ரூபா 10 ரூபா பஸ் ஃபேர் கொடுத்துட்டு இல்லை ஒரு பைக் எடுத்துன்னு வந்துட்டு எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு தெனாவட்ட ரேட் கட்டி கேலிக்கு டெலிவர் பண்ணுறது சண்டைக்கு வேறு வராங்க. அதுதான் பெரிய விஷயமே. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் ஒரு வியாபாரி, அவங்க ஒரு கஸ்டமர், அவ்வளோதான். ஆனால் சண்டைக்கு வருவாங்க. என்ன நீ இப்படி பேசுறிய, ரப்பா பேசுறியேன்னு. ரப்பா பேசுறது என்ன என் வீட்டு மருமக பிள்ளையா, இல்லை நான் உனக்கு மாமனாரா? நீ எவனோ நான் எவனோ, உங்கள்கிட்ட நான் எதுக்கு ரப்பா பேசுகிறேன்? மகாத்மா காந்தி என்ன சொல்லிக்கிறாரு? ஒவ்வொரு கஸ்டமரும் கடவுளுக்கு சமம்ங்கிறாரு. இவங்களெல்லாம் கடவுளுக்கு சமமான சொன்னால் நான் என்ன ஆகிறது நீங்களே சொல்லுங்கள். இங்கே அப்படி பல்லாவரத்தில் போய் கடை போட்டால் அங்கே ஒரு கூட்டம் வருது. அதே ஒரு டெக்னிஷ் ஆம்பு எடுத்து வாய்ந்த 2 ஆம்பு எடுத்து வாய்ந்தங்க. நான் சொன்னது கம்மி விலை 7,000 ரூபாய். இப்போ ஸ்டீரியோ ஆம்பு மதிப்பு கூடி போயிடுச்சு. அதனால் இது 7,000ங்க, அது ஒரு 7,000. ஷேர் விட்டு ஆம்பு 8,000, டெக்னிஷ் 7,000 சொன்னேன். வரவங்கெல்லாம் ஒரு கார்டு வச்சுக்கினேன், நான் டீலர்ண்ணா. டீலர்னு நெத்தியில் இது ஒட்டின்னு வர முடியும். நான் கேட்குறேன், டீலர்னா என்ன? நான் ஹோல்சேல் வியாபாரம் பண்ணிக்கிறேன், நான் சண்டை பஜாரில் வியாபாரம் பண்ணுறேன். 7 ரூபா சொல்லியிருக்குங்களா, ஒரு 5 ரூபா கேளு, இல்லை 6 ரூபா கேளு, இல்லை ஒரு 4 ரூபா கேளு. இவங்க 3 ரூபாய்க்கு வருமா, 2,000க்கு வருமா அப்படின்னா இவங்கெல்லாம் டீலர்னு எப்படி சொல்லின்னு சுற்றுறான்னு தெரியல. இந்த மாதிரி நம்மளோட சீனியருங்கெல்லாம் பைத்தியங்கள்லாம் சுற்றிங்கிறது பல்லாவரத்தில். அதே போல் இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் நம்பர் கொடுத்துட்டு போனாருங்க, நீங்கள் விற்றா பாருங்கள், அப்படின்னா நீங்கள் போகும்போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. காசு கம்மியாகுது, வீட்டில் போய் எடுத்து வரேன்னாரு. சரின்னு சொல்லிட்டு ஒரு 5 மணி வரைக்கும் ட்ரை பண்ணுங்க, வியாபாரம் ஆகலை. ஒரு 5 மணிக்கு நான் ஃபோன் பண்ணேன். என்னான்றாரு, 7,000 ஒரு டெக்னீஷியன், 8,000 ஒரு ஷேர் விட்டு சொன்னது 2 சேர்த்து 5,000 கேட்குறாரு. இப்போ சொல்லுங்கள், அவர் எந்த வாரத்தில் திட்டுறதா இல்லை நம்ம சும்மா போகிறதான்னு தெரில. திட்டி நம்மளுக்கு என்ன பயனுங்க? எதிரியாக தான் நம்ம ஆகும். தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு நாங்கள் நன்றி வணக்கம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுதுங்க. மக்களே, இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு கிடையாது, பிரச்சனையை உருவாக்குறாங்க இவங்க தான். நாங்கள் எங்கே உருவாக்குறோம்? நாங்கள் வியாபாரம் பண்ண தான் போகிறோம். ஆனால் இவங்க எங்களை பிபி சுகர் ஏற்றி விட்ருவாங்கன்னு எங்களுக்கு மன வருத்தத்தில் இருக்குது. இது எனக்கு தான் சரியாக தெரில. இவங்க திருந்ததில் நாங்கள் வியாபாரத்தை க்ளோஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன். அதான் வேறு ஒன்றும் வழியே கிடையாது இவங்களாம். ஏன்னா இவங்க என்றைக்காவது போய் ஷோரூமில் போய்ட்டு
ஒரு பொருள் இது இவ்வளோ ரேட்டுங்க, அங்கே போய் கேட்பாங்களா இவங்கெல்லாம்? 25,000 ஒரு ஆம்பு மினிமம் இப்போ ஸ்டார்டிங் ரேட்டு ஒரு Yamaha ஒரு 100 வாட்ஸ் 5.1 25,000 விலை ஆரம்ப ரேட்டு. அங்கே போய்ட்டு 5,000 தரேன்னு கேட்டால் அவன் செருப்பெல்லாம் அடிக்க மாட்டான். செருப்பெல்லாம் அடிக்க மாட்டான்ல இவெல்லாம். அந்த வீட்டு கேட்டுக்கிட்டே போகிறது கிடையாது. ஷோரூம் போகிறவன் ஏன் அங்கே வந்து சுற்றிங்கிறான் ரோட்டில்? நான் கேட்குறேன். ஷோரூம் போகிற வந்து ரோட்டில் வந்து வாங்க மாட்டாங்க. ஷோரூம் போக கட்டிட்டு பரவாயில்ல, அங்கே போய் கேட்பாங்களா இவங்களுக்கு? அது யோகியத்தை உண்டு அவங்களுக்கு? அதை கூட பரவாயில்ல. ஒரு டீ கடையில் போகிறேன், எவ்வளோ நீங்கள் டீ மினிமம் 10 ரூபா வந்து 12, பெரிய இடத்துல போனால் 15, 17, 20 வரைக்கும் விற்கிறாங்க. அங்கே போய்ட்டு ஏன்பா மாட்டுப்பாலே 40 ரூபா தானே ஒரு லிட்ரு, நீ ஏன் 5 ரூபா வைக்கிற 20 ரூபா வைக்கிறேன்னு சொல்லி கேள்வி கேட்குறது. அங்கெல்லாம் கேட்குறது யோகியத்தை கிடையாது இந்த பாடிஸுங்களுக்கு. அதே போல் இன்னொரு விஷயம் கேட்டுங்க, ஒரு இட்லி இன்றைக்கி அம்மா உணவகத்தில் 1 ரூபா இட்லி விற்கிறான். நீங்கள் ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போனால் மினிமம் 15 ரூபா இல்லை 19 ரூபான்றான் ஒரு இட்லி. எவ்வளோ? 19 ரூபா ஒரு இட்லி. 19 அது ஒரு ஜிஎஸ்டி வேறு போடுறான். அங்கே போய்ட்டு ஏன்பா 1 கிலோ அரிசியே 60 ரூபா தானேப்பா நல்ல அரிசியே. அங்கன்னு போய்ட்டு ஏன்பா இவ்வளோ விற்கணும் ரேட்டு கேட்குறதாங்க. அங்கெல்லாம் கேட்க மாட்டானுங்க. எங்ககிட்ட வந்து தான் 12,000 சொன்னால் 4 ரூபாய்க்கு தரியா, 5 ரூபாய்க்கு தரியா, சிரிக்கிறது வேறு, காமெடி பண்ணுறது வேறு. அதை விட ஹைலைட் இந்த வாரம் நடந்தது என்னென்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வண்டி எடுத்துங்க, ஜூபிட்டர் புது வண்டி எடுத்துங்க. ஒரு கஸ்டமர் வந்து கேட்குறானா, நக்கல் கேட்டானா இல்லை வேணுமுத்து கேட்டானான்னு தெரில. என் வண்டி பார்த்துட்டு இந்த வண்டி கூட சேல்ஸான்னு கேட்குறான். நாங்கள் என்ன சொல்கிறது? ஆமாங்க விற்பனைக்கு தாங்க உள்ளது, 1,10,000 கொடுங்க கொடுத்துட்றேன் அப்படின்னா ஓடுறாங்க. அதாவது இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, நாங்கள் ரோட்டில் போய் வியாபாரம் பண்ணுறதுனால இவனுங்க சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்கணும் தலையெழுத்து. இது எந்த ஜென்மத்தில் நாம் பாவம் பண்ணாலும் இல்லை அவனுக்கு பாவம் பண்ணானாங்கன்னு தெரில. இதெல்லாம் என்றைக்கு ஒரு வீடியோ வருமோ அன்றைக்கி தான் ஜனங்க உருப்பிட போகிறானுங்க. அதை கூட பரவாயில்லைங்க. நான் என்னன்றேன்னா, வாங்காக்கட்டி நாசமாக போ. நீ படியால் தான் நான் சாப்பிட்றது கிடையாது. எனக்கு எவனா படியால் இருக்கிறான், எனக்கு 4 நண்பர் இருக்கிறாங்க, 4 கஸ்டமர் இருக்கிறாங்க. அவங்கள நம்பி தான் நாங்கள் வியாபாரம் பண்ணோம். இந்த மாதிரி நாதாரிங்க நம்பிலாம் நாங்கள் வியாபாரம் பண்ணுறது கிடையாது. ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மதிப்புன்னு ஒன்று இருக்குங்களே, ஒரு பொருளுக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல, ஒரு பிராண்டட்னு ஒரு மதிப்பு இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டான்னு வச்சுக்கோ, நீ வாங்காக்கட்டி போ, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் ஏன் எங்களை மன உளைச்சல் ஆளாக்குறீங்க? அதுதான் நான் கேட்குறேன். எங்களை மன உளைச்சல் ஆகி உனக்கு என்ன நன்மை வருதா இல்லை தீமை வருதா? ஒன்றுமே கிடையாதுல்ல. மற்ற எதுக்கு வெங்காயத்துக்கு வந்து என்கிட்ட ரேட்டு கேட்டு சிச்சின்னு போகிறது? அப்புறமேட்டுக்கா அவன் ரேட்டு ஜாஸ்தியாக சொல்லுவான் அப்படின்னு போய் நீ கம்மியாக சொல்கிறதுல வாங்கிக்கோ. என்கிட்ட ஏன் வந்து கேட்குறேன்? நான் கேட்குறேன். ஒரு ஆடியோ ட்ராக் சரி இன்றைக்கி என்ன ரேட்டுன்னு உலகத்துக்கே தெரியும். அதை நம்ம எத்தனை வைக்கணும்னு வச்சுக்கா, 10 ரூபாய்க்கு தரியா, 20 ரூபாய்க்கு தரியா அப்படின்வானுங்க. 10 ரூபா 20 ரூபாய்க்கு எங்கே உனக்கு ஆடியோ சிரிச்சு வெங்காயத்தில் நொட்டுறானுங்க உனக்கு? நான் கேட்குறேன். அவன் வந்து பிரமிடியெல்லாம் 1000 ரூபா 1500 விற்றுங்கிறானுங்க பாடிஸ் பசங்க. அங்கே போய்லாம் கேட்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட ரோட்டில் வச்சா 10 ரூபாய்க்கு என்னங்க வருது? நான் கேட்குறேன். ஒரு இட்லி வருமாங்க? நான் கேட்குறேன். வாய் கூசாமல் வந்து கேட்குறானுங்க இவங்கெல்லாம் வந்து. இவங்கெல்லாம் எப்படி தான் நடமாறான்னு எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குதுங்க. இதெல்லாம் அது நம்மளுடைய ஆதங்கத்தை எங்கே கொட்டுறதுன்னு தெரில. இது ரொம்ப நாளாக இந்த பதிவு வீடியோவில் பண்ணணும்